தொழிற்சங்க மையம் சிஐடியோட 16வது மாநில மாநாடு கோவையில் மிக எழுச்சியோடு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஐசிடிஎஸ் திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம். இதில் கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தளவில் 51,000 அங்கன்வாடி மையங்கள் இயங்குகின்றன. அதில் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர் பணி செய்யக்கூடிய இந்த திட்டம் தற்போது அதிகப்படியான காலி பணியிடத்தால் ஊழியர்களுடைய குறைந்த ஊழியர்களை வச்சு இந்த திட்டம் இன்று இயங்கிக்கிட்டு இருக்கிறது. இதில் முழுக்க முழுக்க பெண் ஊழியர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த திட்டம் இன்றைக்கி பெண் ஊழியர்களுக்கு ஏற்படக்கூடிய பணிதளத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமாக இருக்கட்டும், பெண்கள் என்ற காரணத்தினால் உழைப்பு சுரண்டல் என்பது அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இந்த பெண் தொழிலாளர்களே பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடி என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன். எனவே நாங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பில் தொடர்ந்து பயணித்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நிலைமை என்னன்னு பார்த்தா, அங்கன்வாடி ஊழியர் ஐசிடிஎஸ் திட்டமானது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை கடந்து செல்கிறது. இதில் பணி செய்யக்கூடிய இந்த திட்ட ஊழியர்களாகவே இன்ற வரைக்கும் அரசு வைத்து கொண்டு அனைத்து பணிகளும் இன்றைக்கி குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தாக இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்தாக இருக்கட்டும், பாலூட்டு தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்தாக இருக்கட்டும், வளரிளம் பெண்களுக்கான சுகாதார கல்வியாக இருக்கட்டும், அனைத்து பணிகளிலும் செய்யக்கூடிய இந்த ஊழியர்களுடைய உழைப்பு சுரண்டல் என்பது அதிகமாக இருக்குது. ஊதியம் என்பது குறைவாகவே இருக்குது. இன்னும் திட்ட ஊழியர்களாகவே இந்த 2 அரசுகளும் வைத்து கொண்டுள்ளது. இதற்கு இடையில் அங்கன்வாடியில் வேலை பார்க்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்கள் அவங்களுடைய ஊதியத்தை 32,000ஆகவும், அவங்களுக்கான ஓய்வூதியம் குறைந்தபட்சம் 9,000ஐயும், அதே போல் அவங்களுடைய பணி ஓய்வின் போது பணிக்கொடையாக 10 லட்சம் 5 லட்சம் என்பதையும் இந்த அரசு வழங்க வேண்டும் என்பது தான் இந்த மாநாட்டுடைய தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதே போன்று மக்களை தேடி மருத்துவம், ஆசா, இதில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் 26,000 இந்த அரசு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டுடைய தீர்மானமாக இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் தேவமணி.